பிற இதையும் திணிச்சு அந்த 20% கூட போட்டு நெருக்குறாங்க. அப்படி நெருக்கும் போது ஒரு வன்னியர்கள் மட்டும் 10% கேட்கும் போது அது இன்னும் இட நெருக்கடியை ஏற்படுத்துது. இடஒதுக்கீடுங்கிறது இட நெருக்கடியும் நமக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்துது. அதனால தான் நம்ம சொல்றோம், நீங்க இங்க தேவரின் அரசாணைன்னு எனக்கு பண்ணும்போது அதுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்றது, எங்களை எந்த கேட்டகரியில நீ வைப்ப? அப்ப தேவரின் அரசாணைக்கு நீ யாரும் கொடுக்க ரெடியா தான் இருக்கீங்களா? ஆனா அரசு எங்களுக்கு தெளிவா சொல்லுது, எங்களை போர்க்குடி டிஎன்டிஏவில வைக்க போறியா? எந்த கேட்டகரியில தேவரின் அரசாணை நீ கொடுத்துருவ, ஆனா எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே? இப்ப தேவரின் அரசாணை இப்ப 3 பகுதியா வருது. டிஎன்டி ஒன்று வழங்குறாங்க, பிசியில ஒரு பட்டியலில் இருக்காங்க. அப்படி என்ன குழப்பாத. அப்ப நீ தேவரின் அரசாணை சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. சரிங்க. இப்போ நீ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி, இப்போ தஞ்சாவூர் பகுதிகளில் விவசாய நிலம் அதிகமாக இருந்தாங்க. இப்போ உசிலம்பட்டி பகுதிகளில் வந்து ரொம்ப ஆங்கிலேயர் அடக்குமுறை அதிகமாக இருந்துச்சு. இப்படி அவங்க ஒரு இடஒதுக்கீடு வாங்குறதுக்குன்னா அதுக்கான காரணங்கள் இருக்கலாம்க்கா, நியாயமான காரணம் இருக்கலாம்க்கா. ஆமாம், இப்போ விரமணி கலர்கள் வந்து டிஎன்டி கிரிமினல் ரைட்ஸ் ஆக்டில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கு எனக்கு ஒற்றை சான்றிதழ் கொடு, எனக்கு டிஎன்டி கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவர் பட்டம் இருக்குது, அவங்க தேவரின் அரசாணைன்னா அவங்கள நீ எந்த கேட்டகரியில் வைப்ப? அதே மாதிரி தென் மாவட்டங்களில் தான் அதிகபட்சமாக ஆங்கிலேயரை எதிர்த்து மட்டுமல்ல, அனைத்து அந்நிய ஆதிக்கத்தை எடுத்தும் அதிகபட்சமாக நம்ம வந்து தென் மாவட்டங்களில் எதிர்த்து நம்ம போராடி இருக்கோம். அது ஆற்காடு நவாபாக இருந்தாலும் சரி, நாயக்கர்களாக இருந்தாலும் சரி, ஆங்கிலேயர்கள் இருந்தாலும் சரி, யார் டச்சு போர்ச்சுகீஸ் யார் வந்தாலும் திருச்சிக்கு இந்த பக்கம் டெல்டாலேருந்து அதிகபட்ச போர்கள் நடந்திருக்கு. இந்த போர்களெல்லாம் ஈடுபட்ட போர்க்குடிகள் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து இந்த தேவரின் அரசாணையப்படி நீங்கள் வந்து இந்த கள்ளர் மறவர் அகம்படியரை எந்த கேட்டகரியில் வைக்க போகிறீங்க? இப்போ அது முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்கணும்னா எப்படிங்க, நீங்கள் டிஎன்டி உறுப்பினராக இருந்தீங்க, அதனால அந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ நிறைய சமூகங்கள், தமிழ் சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கல்லர்கள் மரபுகளை வந்து குற்றப்பரம்பரைப்பட்ட சட்டத்தில் பாதிக்கப்பட்டனால நீங்கள் எல்லாம் களவாணிகள் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோட புரிதல் குற்றப்பரம்பரை சட்டம் எதற்காக போடப்பட்டது இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் நீங்கள்லாம் களவாண்டவங்க, ஆடுமான களவாண்டவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. குற்றப்பரம்பரை சட்டத்தோட இப்போ வந்து 68 ஜாதி இருக்குது. இந்த மித்த ஜாதிகள்லாம் சொல்கிறது இல்லை, குறிப்பிட்டு இந்த கல்லறை முறை மட்டுமே இந்த அதிகமாக நீ குற்றப்பரம்பரை பாதிக்கப்பட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சட்டம் எதற்காக போடப்பட்டது என்னன்றது ஆரம்பத்தில் இந்த சட்டம் வந்து 1800, அதாவது கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் விக்டோரியா மகாராணி கிட்ட இந்த காலனி ஆதிக்கம் வந்து போனப்போ 1800 அவங்க பிரிட்டிஷ் வந்து எந்த ஐரோப்பியன்ஸும் ஒரு நாட்டில் போய் ஆக்கிரமிப்பு செய்யும்போது அந்த மக்களுடைய பழக்க வழக்கெல்லாம் நீட்டாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம், ஆவணப்படுத்திடுவோம். அது மாதிரி பிரிட்டிஷ் ஆவணப்படுத்தினால கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து விக்டோரியா மகாராணியோட நேரடி ஆட்சிக்குள்ளே இந்த காலனி ஆதிக்கம் வந்தப்போ அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, முதல்ல 1871 இதை வந்து ஆப்கானிஸ்தான் பகுதி, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ஆப்கானிஸ்தான் பகுதியில் தான் இதை வந்து அதிகபட்சமாக அவங்க வந்து, ஏன்னா அங்கே ட்ரைப்ஸ் இனக்குழுக்கள் அதிகம், அந்த இனக்குழுக்கள் வந்து அதிகமாக அங்கங்கே போராடிட்டு இருந்தனால அந்த இடத்துல முத இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதில் முக்கியமாக அவங்க வந்து திருநங்கைகளுக்கு அந்த பகுதியில் அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் திருநங்கைகள் வந்து மிகப்பெரிய போர் வீரர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து அரண்மனையை காப்பாற்றியிருக்காங்க. முக்கியமாக அந்த புறங்களுக்கு திருநங்கைகள் தான் மிக முக்கியமான காவலராக பாதுகாவலர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து சுதந்திரமாகவும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் முஸ்லீம் காட்சியிலெல்லாம் பெண்கள் ரொம்ப போக மாட்டாங்க. ஸோ இந்த திருநங்கைகள் தான் அதிகமாக வெளியே போகிறதுனால அவன் என்ன நினச்சிருந்தா இவங்க தான் நியூஸ் ஒற்றர்களாக செயல்படுறான்னு நினச்சி அவங்க மேலே இந்த குற்றப்பரம்பரை சட்டை கொண்டு வந்தான். அதன் பிறகு வங்காளத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தான், கொல்கத்தா பகுதியில். அதற்கு பிறகு மும்பைக்கு வந்தது. 1911 அப்புறம் தான் சென்னைக்கு வந்தது, சென்னை மாகாணத்துக்கு நம்ம ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துச்சுன்னா, பாளையக்காரர்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷை முன்ன வச்சு இந்த நீதி கட்சி, இந்த திராவிடம் வந்து பிரிட்டிஷை முன் வைத்து தங்களுக்குரிய பதவியும் ஆங்கில கல்வியும் பெற்றுக்கொண்டு அதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருச்சு. அதனால இங்கே வந்து முக்கால்வாசி நமக்கு நம்ம தமிழர்கள்லாம் பிரிட்டிஷ் எடுத்து சண்டை போட திராவிடர்கள்லாம் அரசு உத்தியோகத்தில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. 1935 கேஸ் அப்போ தான் நமக்கு பார்ப்பனர் எதிர்க்கும் சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு, பார்ப்பனர் அகேன்ஸ்ட் பிராமணிசேஷன், பார்ப்பனர்கள்ங்கிறது தமிழ் வார்த்தை, பிராமணர்கள்னா அவங்க வெளியில தான் இந்த திராவிடத்துலேருந்து வந்தவங்க. அந்த பிராமணர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவங்கள வந்து எதிர்ப்பு
அவங்களுக்கு அரசு உதயம்னு சொல்லி நீதி கட்சியில் இருக்கிற திராவிட ஜாதிகள் நீதி கட்சியை ஆரம்பித்து திராவிட ஜாதிகள் நீதி கட்சியை ஆரம்பித்து அவர்களுடைய பிராமண எதிர்ப்பை காட்டினாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அந்த காலம். ஏன்னா நம்மளாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஐஎன்ஏல போய் சேர்ந்தோம், நேதாஜி பின்னாடி போனோம். ஸோ இங்கே உள்நாட்டிலே நம்ம நிறைய புரட்சிகளை செஞ்சோம். அங்கே எதிர்ப்புகளை வலுவாக்கிட்ட வந்தோம். காங்கிரஸ் வந்துச்சு. இந்த மாதிரி தமிழர்கள் வந்து நம்ம உரிமையை மீட்கிறதுக்கு அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது இவங்க வந்து மொத்தமாக பிரிட்டிஷை முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்க பூரா எல்லா உத்தியாகத்திலும் வந்து உட்காந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த இது வெளிவந்து நமக்கு இந்த குற்றப்பரம்பு சட்டம் எல்லா சட்டமும் போச்சு. அப்போ தான் நமக்கு படிப்புன்னு பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு பகுதிகளில் இது கல்விக்கூடங்களே பள்ளிக்கூடங்களே இல்லை. ஆனால் பள்ளிக்கூடங்களை வந்து மதிய உணவுலேருந்து எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலேருந்தே நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த ஒன்று. அது அதிகமாக வட மாநிலங்களில் அந்த திராவிடர்கள் அதிகமாக குடியேறிய பகுதிகளில் தான் அது இருந்தது. தென் மாவட்டத்தில் அது இல்லை. அந்த டைமில் காமராஜர் வரும்போது இங்கே பள்ளிகளை பண்ணார். மதிய உணவு திட்டமும் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து வந்து ஒன்று தான். யாரும் இங்கே அது புதுசாக அறிமுகப்படுத்தலை. அதை வந்து அதிகமாக விரிவுபடுத்தினாங்க. ஆல்ரெடி இருந்த ஒரு திட்டத்தை விரிவுபடுத்தி அதை கொண்டு வந்தேன். ஆனாலும் காமராஜர் 10 வருஷம் காலம் வரைக்கும் நமக்கு தென் மாவட்டத்தில் உயர்கல்வி கிடையாது, கல்லூரி கல்வி கிடையாது. அது அண்ணா அதையெல்லாம் வச்சு தான் இந்த ஜாதி இடஒதுக்கீடு கல்வி இதெல்லாம் வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ அதே திமுக பார்த்தீங்கன்னா கல்லர் கல்வி கழகம்ன்றது வந்து கல்லர்ன்றதுனால அதை எடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த கல்லர் கல்வி கழகம் வந்து ஆரம்பிக்கப்படுது, அது பற்றி உங்களுக்கு தான் தகவல் தெரியுமா? இல்லை, ஏன்னா அது வந்து கல்லர் கல்விகளை கல்லர்களுக்கு சீர்மரபு குற்றப்பரம்பு சட்டத்தில் கல்லர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை காசு கல்லர்களுடைய பணத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு அரசு வந்து பிரிட்டிஷ்காரனும் ஒரு 5 பைசா தரல, எந்த கவர்மெண்ட்டும் அதுக்கு தரல. கல்லர்களாலே இப்போ அது ஆரம்பிக்கப்பட்டது முழுக்க கல்லர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கல்லர் கல்வி கழகத்துக்கு மறவர்களும் அகமுடையர்களும் டொனேட் பண்ணியிருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரிக்கு அந்த கல்லர் மறவர் அகம்படியர் தான் பொதுக்குழு உறுப்பினாலும் செயற்குழு இருந்தாலும் மறைந்த விகேசி நடராஜன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு கட்டமைப்பை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு வந்து சின்னப்பா தேவர் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு, ஜீப்பு கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. அவினாஷ் மகனுக்கு பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய மறவர்களும் வந்து இந்த பகுதி மறவர்கள் எல்லாம் இடம் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கல்லர் கல்வி கணக்கில் இருக்கிற அந்த பணம் வந்து ஆரம்பத்தில் கல்லர்கிட்ட வசூலிக்கப்பட்ட அந்த கல்லர் ரெக்ளமேஷன் பணம், அந்த பணத்தை தான் முதலீடாக வச்சு நம்ம ஆரம்பித்தப்போ கல்லர்கள் ஒருத்தங்க அந்த இடத்துல அவங்க நிறைய பேர் நிலங்களை கொடுத்துருக்காங்க, உழைப்புகளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய அவங்கவுங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்டையர் கல்லர் சீர்மரபு பள்ளியை வந்து கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் செஞ்ச போது கூட அதில் வந்து பிரிட்டிஷ் வந்து மிஷினரிஸ் கிட்ட கொடுத்து செய்ய சொன்னது. மிஷினரிஸ் கிறிஸ்டியன் கன்வர்ஷன் இங்கே நிறையா நடக்க முடியாதனால அதை முழுக்க கவர்மெண்ட் எய்டடா பிரிட்டிஷ் எய்டு கொடுத்து ஸ்வீடன் மிஷினரிஸ்க்கு கொடுத்தது. ஸோ இப்படி தான் கல்லர் கல்வி பள்ளிக்கூடங்கள்லாம் கல்லர் சீர்மரபு பள்ளிகள், ஐ ஒன்ட் சே சீர்மரபினர் பள்ளிகள் கிடையாது, அது கல்லர் சீரமைப்பு பள்ளிகள், கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ். இப்போ பிற மதங்களோட பள்ளிகளாக இருக்கட்டும், பிற சமுதாயத்து பள்ளிகளாக இருக்கட்டும், இந்த பள்ளிகள்லாம் வந்து கவர்மெண்ட் கீழே வந்து டேக் ஓவர் தான் கீழே இயங்கும், உதவி பெறும் அரசு உதவி பெறும் கல்வின்னு. ஆனால் இந்த கல்லர் கல்விக்கு அப்புறம் இப்போ அரசே எடுத்து நடத்துதுக்கா, இது என்ன மாதிரி? கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு இப்போ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, படிக்கிற பிள்ளைங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த கல்லூரியில் இவங்க தான் படிக்கணுங்கிற விதிமுறை கிடையவே கிடையாது. அனைத்து மக்களும் வந்து அங்கே படிக்கிறாங்க. நம்ம இந்த 3 கல்லூரி பசுமன் தேவர் கல்லூரி வந்து ஆரம்பித்தது வந்து குற்றப்பரம்பரை சட்டம் அமலாக்கப்பட்ட மிக கடுமையாக இருந்த மேலே நீதிநல்லூர், கமுதி, உசிலம்பட்டி. இது வந்து சென்டர் ஆஃப் கிரிமினல் ரைட்ஸ் ஆக்ட், போலீஸ் அண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கண்ட்ரோலில், லேபர் கண்ட்ரோலில் இருக்கிறது. ஸோ இந்த பகுதியில் இருக்கிற மோசமான மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு பகுதியில் இந்த முத இதை ஆரம்பித்தோம். இன்றைக்கு பல கல்லூரிகள் வந்து அரசு நிறைய கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்கு.
தனியார் கல்லூரியில் ஏகப்பட்டு வந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு வரலாற்றுக்கு உரியது மட்டுமில்லை, பொருளாதாரம்னா இந்த கல்லர்கள் கொடுத்த படத்துலையும் இந்த அகமடியர்கள் இவர்கள் வந்து அதில் வந்து செயற்குழுவும் அன்னைக்கு போட்டிருக்காங்க, பொதுக்குழுவும் சேர்த்துருக்காங்க. இந்த இதை வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அதை எடுத்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட இது. அதனால இதை வந்து நான் வந்து அரசு எய்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஃபுல்லாக எடுக்க முடியாது. அரசு எய்டு பல இதுக்கு கொடுக்குது, மிஷினரிஸ் கொடுக்க, கவர்மெண்ட் எய்டுங்கிறது வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லி என்கிட்ட காசு இல்லை, நீ வந்து இது கூட டொனேஷன் மூலம் கூட இது எடுத்துக்கோ, ஃபீஸ் வாங்கி எடுத்துக்கோ. அதனால இப்போ நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணுது, மார்னிங் செக்ஷன் வந்து கவர்மெண்ட் எய்டில் நடத்துறதும், மதியான செக்ஷன் வந்து ஃபீஸ் வாங்கி எடுத்து. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு டிகிரி இல்லாமல் ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்காது, ஒரு டிகிரி இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. இன்னைக்கு காலகட்டம் அது மாதிரி. ஸோ அது மாதிரி வர்றாங்க. அது மாதிரி வரும்போது தேவையில்லாமல் இந்த திசை திருப்புதல் வேலையெல்லாம் விட்டுட்டு இடஒதுக்கீட்டில் நீ என்ன செய்ய போகிற, எங்களுக்கு குளறுபடி இல்லாமல் தெளிவான ஒரு விளக்கத்தை எனக்கு கொடுத்து இது மாதிரி இதுன்னு சொல்லிட்டு வந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து தேவரின் அரசாணையை நம்ம எடுக்கன்னா அகம்படியாக தேவரின் பட்டத்தோட நிறையா இருக்கும், 5-6 மாவட்டத்தில் இருக்கும் பெரும்பான்மையாக. எங்களுக்கு வந்து நீ என்ன சொல்ல போகிற, தேவரின் அரசாணைன்னா அதை எந்த கேட்டகரியில் வைக்க போகிறேன், ஓபிசி கேட்டகரியில் அது எந்த வரும். ஏன்னா எஸ்சி எஸ்டியில் போக முடியாது, எஃப்சியில் போக முடியாது. ஓபிசி, பிசி, எம்பிசி, டிஎன்டிங்கிறது பெயர் மாற்றம் செய்ய போடுகிறாயா, அது இப்போ வாரியர் ட்ரைப்ஸ்ன்னு வைக்க போறியா, அதுக்கு என்ன பேர் மாற்றம் செஞ்சு மத்திய அரசும் மாநில அரசும் அது சாதி வரி கணக்கெடுப்பு கொடுத்தாலே அந்த சாதிகளுக்கு தான் நம்ம இப்போ மொத்தமாக தானே வரும். அதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ இங்கே இருக்க மாநில இடஒதுக்கீடு வந்து அந்த சாதிகளுக்கு என்னவோ அதுதானே கொடுப்பாங்க. அதுதான் நீ ஜாதி வாரி கணக்கு பயன்படுத்தாவே நமக்கு தெரிஞ்சிருமே இங்கே திராவிடம் எவ்வளோ இருக்கு, தமிழம் எவ்வளோ இருக்குன்னு. அது இப்போ 3 ஜாதிகளுக்குமே சேர்ந்து கல்லர் 3 ஜாதி பற்றியே கூட இனமாக சிந்திங்க. நீங்கள் ஜாதி வாரிய கணக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னாவே தமிழர் பர்சன்டேஜ் எவ்வளோ, பிற திராவிட பர்சன்டேஜ் தெரிஞ்சிருமே. அது மத்திய அரசு தானே எடுக்க சொல்லுங்க. ஏன் மத்திய அரசு அது எடுங்கன்னு தானே சொல்லிடுச்சு. இப்போ பீகார்ல எடுத்துக்காங்க, சத்தீஸ்கர் எடுங்க, நீங்களும் எடுங்க. தமிழ்நாடு அரசு அதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? அதை தானே நம்ம கேள்வி கேட்கணும். மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் நமக்கு அந்த உரிமை கேட்குதுல்ல. இப்போ அகமுடியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசியலில் நிறைய பகுதிகளில் பார்த்தா கல்லர் மரங்களால் நாங்கள் பாதிக்கப்படுறோம், எங்களால் வளர முடியும். அதெல்லாம் சும்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மெயினாக ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க ஐடென்டிட்டி அடையாளத்தை அவங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க. நீங்கள் அகமுடியர்கள் வந்து அகமுடியர்னு ஆயின போகிறோம், உனக்கு இங்கே பிற்பட்ட ஆணையத்தில் உன் பேர் இல்லாதப்ப நீ உன்னை எதுக்கு அரசியல் உன்னை வந்து மதிக்கணும்? இப்போ ஒருத்தர் சிலர் வந்து திராவிட கட்சியில கூட இந்த மாதிரி பெரிய அளவில் டிஆர் பாலு அவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலேயோ வந்து ஒரு மயம் சட்டமன்றத்தில் இருக்கா நடந்திருக்காங்க. இப்போ ஒரு நாள் கூட வந்து அவங்க அகமுடியர் சமூகத்தை அவங்க வந்து கட்சிக்காரங்க இல்லக்கா. இப்போ அதைத்தானே இப்போ வந்து இந்த கட்சிகள் எங்களுக்கு அங்கீகாரம் தானே அந்த சமுதாயம். நம்ம தமிழர்கள் முட்டாள்கள். ஆனா இவங்க ரெண்டு நான் பேசி ஒரு நாள் கூட நான் பார்த்தது இந்த சமுதாயத்துக்காக வந்து ஏன் பேசணும்? இப்ப மற்ற ஜாதிக்காரர்கள் அவங்களோட சமுதாய மேடைகள் கூட பேசுறாங்கல்ல. ஆமா, அரசியல் அந்த பிற ஜாதிகள் எல்லாம் சொன்னா கூட எந்த திராவிடமா இருந்தா சொல்ல அதுவும் எல்லா ஜாதியும் நம்ம பேசுறது இல்லை. அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஜாதினா ஒரு 5 ஜாதி வச்சுக்கிறீங்க, ஒரு வன்னியர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வன்னி மரவன் தான் ஜாதி. 1921 டி போகு கிட்ட கர்நாடக குறும்பர்களும் பள்ளிகளும் தங்களை வன்னிய குல சத்திரிகள்னு ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டாங்க. இது ரெக்கார்ட். அதே மாதிரி சாணார்களும் நட்டாதிகளும் சத்திரிகுல நாடார்கள் வந்து அதே 1921 டிஇ போகு கிட்ட ஜாதி சான்றிதழ் வாங்கினாங்க. டிஇ போகு என்பது கேஸ்ட் சென்சஸ் அதிகாரி. அதே மாதிரி ஆரிய வைசியர்கள் வந்து தங்களை ஆரிய குல சத்திரிகள்னு சொல்லி டிஇ போகு கிட்ட ஜாதி சான்றிதழ் வாங்கினாங்க. இந்த டிஇ போகு சென்னை மாகாணத்தின் கேஸ்ட் சென்சஸ் அதிகாரி. டிஇ போக் ரோடு பேரில் தான் டி நகரில் ஒரு ரோடு இருக்குது, போக் ரோடு. இதுதான் ஏன்னா 1921 அதிகமாக குற்றப்பரம்பரை சட்டம் மிக தீவிரமாக சென்னை மாகாணத்துக்கு வந்தது. ஸோ இந்த 3 ஜாதி சென்னை மாகாணத்தில் வாங்கிட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இவர்கள் பிற்காலத்தில் வன்னியர்களே வந்து சேலம் மாவட்டத்தில் ஒரு பிரிவும் வட ஆற்காடு தென்னார்காடு பிரிவும் இருந்தது. தென்னார்காடு பாட்டாளிக மக்கள் கட்சின்னு ராமசாமி படையாச்சி எல்லாம் அந்த காலத்தில் இருந்தார். அந்த அவங்க தான் லேட்டர் ராம்தாஸ் வந்து அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி அதை வந்து அப்படியே
இன்றைக்கு ஒரு வலுவான அரசியல் அமைப்பாக ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த 4 மாவட்டத்தில் இருக்க வன்னியர் எது அரசியலில் ஒரு வலுவாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ஜாதியாக பார்க்குறீங்க. ஏன்னா பிற மக்கள்லாம் என்ன அரசியலில் வலுவாக இல்லாதவங்களாம் என்ன, அவங்களுக்கெல்லாம் அரசியல் உரிமை கிடையாதா, சம உரிமை கிடையாதா, இடஒதுக்கீட்டில் அவங்க உரிமை கிடையாதா, போஸ்டரோடு அவங்களோட நிலைமை நின்றுதா? உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜாதின்னா கல்ல மரவர் அகம்படியாரு அகமுடியர் பண்ணியாச்சு. அதுக்கு அகம்படியருக்கு வேலை போனாரு நாடாரு இப்படி ஒரு 5-6 ஜாதி, அப்புறமேல் பல்லரு வரையரு, இப்போ ஒரு 5-6 ஜாதி தானே தமிழ் இனத்தின் ஜாதிகள். இல்லைக்கா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ கல்லர் வந்து கல்வெட்டு கல்வெட்டுலேயும் வந்து கல்லர்களாக தான் இருக்காங்க. மறவர் அதே மாதிரி வந்து ஆதி காலத்துல வந்து அவங்க மறவர்ன்றதே குறிக்கப்படுறாங்க. அகமுடியர்கள் வந்து இன்னைக்கு அகமுடியர்கள் வந்து இந்த கோணார்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாதவர்கள் வந்து தன்னோட இது பண்றாங்க. அதே மாதிரி நீங்க மக்கள் தொகை அதிகாரிக்காக நீங்க சரி அந்த அகமுடியர்ன்ற கான்செப்டே பண்றீங்களா? அந்த மாதிரி ஆமா, நீ அகம்படியர்னு இருந்தாதான் சமூக பொருளாதார அரசியல் வலிமையை பெற முடியும். அது எண்ணிக்கை குற்றக்காக இந்த அகமுடியர் அரசியல் பேசுறாங்கன்றீங்க. மக்கள் தொகை அதிகமா காமிக்கிறதுக்காக மக்கள் தொகை அதிகமா காட்டுறதுக்காக இல்ல. ஓகே, உங்களுடைய அடையாளத்தை 1000 பேர் அகம்படியர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அகம்படியர்னு ஜாதி சான்றிதழ் தரணும். அப்ப அகமுடியர்கள் நீங்க குறிக்கிற கூட துருவலாளர்கள் அந்த அகமுடியர்கள் குறி வரமாட்டாங்க. அவங்க எப்படி வருவாங்க? அவங்க தான் சொல்றாங்க, நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போது துருவலாளர்னு சொல்லுங்க, அகமுடியர்னு சொல்லாதீங்க. இங்க இருக்க அகமுடியர்களே பாத்தீங்கன்னா நிறைய வந்து மரவன் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம சொந்தக்காரங்களே நிறைய வாங்கியிருக்காங்க. ஏன்னு கேட்டா இடஒதுக்கீடுக்காக எம்பிசிக்கு வந்துருவாங்க, டிஎம்பிக்கு வந்துருவாங்கன்றக்காக மரவரனை வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க அகமுடியர்கள் வாங்கினீங்கன்னா இப்ப இது இவங்களை அப்புறம் நீங்க எந்த லிஸ்ட்ல கொண்டு வச்சு வைப்பீங்க? அதுதான் நான் வந்து இப்ப பிசி எம்பிசி இதுல வந்து உங்களுக்கு வந்து நான் எம்பிசி வாங்கினதுனால எனக்கு வரும். ஆக்சுவலா எம்பிசியில் இருக்கிறதுனா மிகப்பெரிய இடஒதுக்கீட்டுல பிரச்சனைகள். பிசியில் எவ்வளோ இருக்குது? 29-30% இருக்கு. அது பூராவே பிற மாநிலத்தில் இருக்காங்க. இப்போ இப்போ துளுவர் சொல்றீங்க. துளுவர் நாட்டிலேருந்து வந்தவங்க. துளுநாடுன்னு ஒன்று இருக்கு. கிருஷ்ணதேவராயர் துளுவர். வேளாளர்னு சொல்றாங்க. ஆமாம், வேளாளர் வேணும். வேளாளர் எதுவும் அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்த டைட்டில் தான். ஸோ வேளாளரும் அவங்க வந்து அங்கேருந்து வராங்க. இப்போ பாண்டிய சோழிய வெள்ளாளர், பாண்டிய வெள்ளாளர், தொண்டைமான் வெள்ளாளர், இது மாதிரி வெள்ளாளர்கள சேர வெள்ளாளர் இது மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த அந்தந்த பகுதியில் அந்தந்த பாண்டி 5 மண்டலத்தில் கொங்கு வெள்ளாளர், இவங்கெல்லாம் வேளாளர் டைட்டில் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஜாதி தொழிற்சார்ந்த ஜாதிகள், போர்க்குடிகள் வந்து ட்ரைப்ஸ் இனக்குழுக்கள். அப்ப நாட்டு கொண்டை கண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு இனக்குழு. அந்த இடத்துல இருந்து அவங்க காவல் காக்கிறது நம்ம தொழில். இராணுவம், காவல், நிர்வாகம், இது 3ம் போர்க்குடிகளோட தொழில். இந்த 3ஐயும் தான் பிரிட்டிஷ் நம்ம கிட்ட இருந்து பறிச்சான். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த 3ஐயும் பிரிட்டிஷ் பறிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் இந்திய அரசு நேரு காங்கிரஸ்ல இருந்து இந்த 3ஐயும் திருப்பி அவங்க ரிவைவ் பண்ணலை. 1952 போடப்பட்ட டிஎன்டி இதை வந்து கமிஷனை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சென்ற மாட்டி பிரதமர் மோடி அவங்க பிஜேபி ஆட்சியில் தான் டிஎன்டி கமிஷன் ஒன்று திருப்பி ஒன்று மறு புனரமைப்பு பண்ணி அதில் இதாத்தே அவருடைய கமிஷன் தலைவர் பண்ணி நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் அழைச்சிட்டு போய் இந்தியா முழுவதும் சுற்றுச்சு. இன்னைக்கு ஆந்திராவில் அந்த டிஎன்டி இதே ஓபிசி டிஎன்டின்னு சொல்லி அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எங்களை வந்து ஓபிசி டிஎன்டி இல்லைன்னா எங்களை தேவையான அரசாணையும் போட்டு கல்லர் மரம் ரக முடியுதுன்னா நீ என்ன கேட்டகரி வைக்க போகிறேன்னு முதல் எனக்கு சொல்லு. நீ வந்து தேவையான அரசாணை உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட கேள்வி கேட்டோன்னே அது உச்சநீதிமன்றம் பண்ணிக்கொண்டு பாலை தள்ளிட்டு நீ பேசாமல் உட்காந்துக்க முடியுமா? திருப்பி பால் வரணும்ல. நீ டென்னிஸ் பால் மாதிரி அந்த சைடு நெட்டுக்கு அந்த சைடு தள்ளி விட்டுன்னு நான் இங்கே அமைதியாக உட்காந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம மக்களுக்கு இன்னும் அந்த ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மக்கள் சிந்திக்கிறதே இல்லை. காசு கொடுத்து வேலைக்கு போகலாம். இன்னைக்கு இடஒதுக்கீட்டால அதிகமாக பாதிக்கப்படுகிறவங்க அகம்படியது. இப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேலூர் பகுதிகளில் வந்து வெள்ளக்காரர்களால் அதிகமாக வந்து வெள்ளலூர் நாடு இந்த பகுதியில் 5000 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. அதுவும் நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பிரிட்டிஷர்னாலே அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களான பிசியில் தான் மேடம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குமே இந்த பாதிப்பு இருக்குல்ல மேடம்? ஏன்னா அவன் காரணம் முல்லை பெரியார் வந்து பாசன வசதி வந்தோடனே அன்னைக்கு வந்து பிரமலை கல்லர்களும் அதுக்கான பாசன வசதி எங்களுக்கும் வேணும்னு 1921 மோயர் அப்படிங்கிற வெள்ளைக்காரர் அவர் தான் லேபர் கமிஷனராக வந்தார். அவர்கிட்ட பிரமலை கல்ல நாட்டங்களும் கொடுத்தாங்க.
இப்போ ஏன்னா நாங்கள் தான் அங்கே போய் நிறையா அந்த அணை கட்டுறதுக்கு அதிகமாக 100% லேபர் போனதே பிரமலைக்கலை நாட்டிலேருந்து தான், மேற்கு பக்கம். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் கேட்டாங்க, எங்களுக்கு முல்லைப்பெரியார் நீர் பாசனம் வரணும். ஆனால் பிரிட்டிஷ் அது கொடுக்கல. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு அன்றைக்கி தேவைப்பட்டது மூணார் எஸ்டேட்ஸு இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷுக்கு உசிலம்பட்டியில் இருக்க பிரமலை கல்லர்கள் தேவைப்பட்டதுனால இந்த மதுரைக்கு மேற்கே உள்ள பிரமலை நாடு பூராமே தேனி வரைக்கும் இவங்க இதையே ஒரு செட்டில்மெண்ட் ஆக்கி இதையே லேபர் கமிஷனுக்கு அண்டர் லேபர் கமிஷன் கொண்டு வந்துட்டான். ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே லேபர் கொடுக்கறது மூணார் எஸ்டேட்ஸ்க்கு, இடுக்கி மூணார் அந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை டீ எஸ்டேட்ஸுக்கும் இதுக்கும் இவர்களை உபயோகப்படுத்தி கொண்டான். இவர்களை இதுவே இந்த பகுதியிலேருந்து இவங்களை அவன் வெளியேற்றவே இல்லை. இந்த பகுதியில் பிரமலை கல்லர்களை இவன் வெளியில கொண்டு போவேன். அதனால தான் நமக்கு ஐஎன்ஏல அதுலெல்லாம் பிரமலை கல்லர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இதுக்குள்ளேயே சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எல்லை கோடுகளாக வருது. இதை தவிர நீ மதுரைக்கு போனால் கூட உனக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும், ரதோரி சீட்டுன்னு வாங்க. பக்கத்து கிராமத்துக்கு போனால் கூட அந்த பாஸ்போர்ட் வேணும், அது பேர் ரதோரி சீட்டு. இந்த ஊர் போலீஸ்காரங்கிட்ட வாங்கணும், நாட்டாமக்கிட்ட வாங்க, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வாங்கணும். எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் பஞ்சாயத்துக்கிட்ட வந்து எவ்வளோ நேரத்துக்கு போகிறோம், எவ்வளோ நேரத்துக்கு வரணும்னு குறிப்பிடணும் டைமு. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருந்தது. அதனால பிரமலை கல்லர்களுக்கு வந்து பாசான வசதி தான் அவங்கள லேபராக யூஸ் பண்ணணும்னு வச்சுட்டான். அதே மேற்கு பக்கம் மேலூர் அந்த பக்கம்லாம் பாசன வசதியை கொடுத்துட்டு அவங்கள வந்து போராடாமல் அவங்கள அமுக்கி வச்சுட்டான். ஏன்னா காலம் மாறுது இல்லையா. 1800 நம்ம போட்ட சண்டைக்கும் 1035 அப்புறம் கட்சி ரீதியாகவும் நம்ம பொலிட்டிக்கலாகவும் நம்ம மாறி போடுற சண்டைக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த மக்கள் எழுச்சியாகவும் ஒரு கட்சி ரீதியாகவும் காங்கிரஸ் அது மாதிரிலாம் வர ஆரம்பித்தோன்னே இதனுடைய பக்கம் பொலிட்டிக்கல் இது வந்து சீன் வந்து மாறுது. ஸோ அப்போ வந்து மேலூர் பக்கத்துக்கு முல்லைப்பெரியார் பாசனத்தை கொடுத்துட்டான். கம்பம் தேனி அது பூரா கன்னடர்கள் அதிகம் இருக்கிற பகுதி, கம்பம் இதெல்லாம் அந்த பகுதிக்கும் முல்லைப்பெரியார் பாசனத்தை கொடுத்துட்டு இந்த பகுதியை நிறுத்தி வச்சுட்டான். அது நம்ம இன்னைக்கு வரைக்கும் 58 கிராம விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் அப்ரேஷன். விவசாய பகுதிகளில் வந்து அவங்க கொடுக்குற அதிகமான சலுகை இதனால இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பிரமலைக்கலை பின்தங்கி இருங்கப்பா. நம்மளாம் என்னன்னா பிரமலைக்கலைலாம் ரொம்ப வசதி இல்லாதவங்க ஆண்ட மோயர்லேருந்து அன்னைக்கு இருக்கிற லவ்லி சூப்பரண்ட் போலீஸ் சூப்பரண்ட்லேருந்து இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட நடக்குள்ள அந்த அறிக்கையில் வந்து ஒவ்வொரு சாதிகளை வந்து ஆதரவாகி சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் சாதிக்குன்னு. அதில் அகவண்டிகளே வந்து ஆதரவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து உயர்ந்த ஜாதி எங்களுக்கு சலுகைகளாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து யாரை உள்ள எடுக்கிற? அகாடமிக்க படித்தவங்களை எடுக்கிறீங்களா, வரலாற்று ஆசிரியர்களை எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய பிற்படுத்தப்பட்ட ஆணைய கமிஷன் ஆணையத்தின் சேர்மன் யாரு? இல்லப்பா அம்பாசங்கர் வந்து ஆதரவாகி சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து எதிர்ப்பு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஒரு சில ஆனந்த நாயகம் குமரி ஆனந்தம் நிறைய பெரியவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வெளியே பயிற்சி பண்ணணும். அதை ஏன் நீ வந்து செயல்முறைப்படுத்தினது எதனால? இல்லை மேடம் அதுலேயே வந்து எப்படி சொல்லியிருக்கீங்கன்னா வந்து நாங்கள் வந்து அகம்பியர்கள்லாம் வந்து உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கோம், சலுகைகள் வேணாம் அப்படின்னு சொன்னவங்க யாரு? அகமுடியர்களே அதில் கொடுத்துருக்காங்க. அகம்படியர் சொன்னானா அகமுடையர் சொன்னானா? அகமுடையர்கள்னா வந்து அதில் பதிவாயிருக்கு. அகமுடையர் தானே பதிவாயிருக்கு. அகம்படியர் பதிவாயிருக்கா? இல்லை பதிவாக இல்லை. இப்போ முன்னாடி அப்படி சொல்கிற பார்த்தா அந்த பிற்படுத்தவங்களை முதல்ல ஒவ்வொரு ஜாதிகள் பட்டிடுவாங்கல்ல, ஒவ்வொரு மாவட்டம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இதில் பூராமே சின்ன சின்ன ஜாதிகள் வந்து அகம்படி மரம் இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டதாக இருக்கும். கிளை சாதிகள் மாதிரி இருக்கும். அது உட்பிரிவுகள் உண்டு, உட்பிரிவு இருக்கும். அதுல பூராமே ஒரே பேர் தானே நம்ம ஆயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் ஒரே பிரிவுல கொண்டு வந்து ஏன்னா அது இது நமக்கு வந்து மரபுலையுமே நிறைய பிரிவுகள் எல்லாத்திலும் வந்து உங்களுக்கு உட்பிரிவுகள் உண்டு. அந்த பூரா சின்ன அந்த உட்பிரிவுகள்ல வந்து இப்ப அகம்படியில ராஜகுல அகம்படி இருக்காங்க, கோட்டைப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உட்பிரிவுகள் பூரா ஒரே ஒரு 7 பேர் இருக்காங்க. இப்ப கொங்கு நாட்டுல வெத்தலை கூட அகம்படியர்னு இருப்பாங்க. ஸோ இந்த இதை வந்து அகம்படியர்னு ஒரு கேட்டகரியில கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எங்கக்குள்ள பிரிவினை உட்பிரிவுகள் கூட பிரிவினை கொண்டு வராது. இல்ல மேடம் அது வந்து நான் சொல்றேன். இப்ப அங்கதான் வந்து ஒன்னா இணைச்சு தான் அகம்படியர் கொண்டு வந்தாங்க. இப்ப அதுல இருந்து ஒரு 100 வருஷம் தானே மேடம் அகம்படியர்ன்றது. திருப்பி துணுவ வேளாளர்களுக்கும் அகம்படியருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க தயவு செஞ்சு அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த பட்டியலில் அப்புறம் இணைச்சு கொண்டு வந்த மாதிரி தான் இந்த பேருக்கு அந்த
பட்டியலையும் உங்க பேரை நீக்கிட்டு உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு அகமுடியன்னு ஜாதி சரி மேடம், இப்ப இதை நீங்க இங்க இருக்கிறத ஏத்துக்கிறீங்க. இப்ப நம்ம ஆந்திரால வந்து எப்படி பாத்தீங்கன்னா முதலியார் கட்சியில வந்து பேரை மாத்திட்டாங்க. அகமுடியர்கள்ன்ற பேரே இருந்துச்சு. இதை வந்து அகமுடிய முதலியார்ன்ற சர்டிபிகேட் டைட்டில் போட்டு புது டைட்டில் போட்டாங்க. அப்ப நீ ஆந்திரால எதிர்க்கிறீங்க மாட்டீங்க. எனக்கு எதுக்கு ஆந்திரா பத்தி கவலை இல்ல மேடம், நீ ஒட்டுமொத்தமா நாங்க விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழர்கள் வேற அந்த மாநிலத்துல இருந்து விலக்கப்பட்டார்கள். இடஒதுக்கீடு பிற்பட்டாங்க. அந்த மாநில கமிஷன் வந்து தமிழர்கள் விலக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? சென்னை மாகாணத்தில் அவங்க போட்டிருக்கிறது வாரிய ட்ரைப். சென்னை மாகாண ஜாதி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கல்டிவேட்டர்ஸ்ன்னு சொல்லி வன்னியர்ஸ் படையாச்சின்னு போட்டிருப்பான். வாரிய ட்ரைப்ஸ் வந்து கல்லர் மரவர் அகம்படியர்னு போட்டிருப்பான். அப்புறமேலு வந்து ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்னு சொல்லி வெள்ளாளர்களை போட்டிருப்பான். அப்புறமேலு பாட் மேக்கர்ஸ்ன்னு சொல்லி குயாவர்களை போட்டிருப்பான். இப்போ அவன் 1935 இது வந்து வெளியே ரொம்ப தெளிவாக இருக்கும். அது மாதிரி அவன் போட்டிருப்பான். அதை வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் கல்லர் அகம்படியர் கல்லர் மரவன் நாயர் அப்படின்னு போட்டிருப்பான் வாரிய ட்ரைப்ஸ்ன்னு. இப்போ மொழி வாரியாக அவன் பிரிஞ்சப்போ நம்ம தமிழர்கள்லாம் அந்தந்த மாநிலத்தின் பின்னு தமிழ்நாடுன்னு இடுக்கியை கொடுத்துட்டோம், நெல்லூரை கொடுத்துட்டோம், திருப்பதியை கொடுத்துட்டோம். இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம தானம் பண்ணிட்டோம். தானம் பண்ணிட்டு நம்ம வந்து குறுக்கிட்டோம். நம்ம எல்லைகள் குறுங்கிடுச்சு. இப்போ துளுவ வேளாளர்கள் வந்து மைசூரில் இருப்பாங்க, இதில் இருப்பாங்க, ஆந்திராவில் இருப்பாங்க. துளுவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஏன்னா முதன்மையான மிகச்சிறந்த வேளாளர் அவர்கள் வந்து முல்லை நிலத்து வேளாண்மை அவங்க நல்லா செய்வாங்க, மருத நிலத்து வேளாண்மை பிரமாதமாக செய்வாங்க. ஸோ துளுவ வேளாளர்கள் எல்லா ராஜாவும் எந்த ராஜா போய் ஆக்கிரமிப்பு பண்ணாலும் துளுவ வேளாளர்களை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் உட்கார வைப்பான். அதனால் நம்ம வட மாவட்டங்களில் அந்த ஏரியாவில் நமக்கு வந்து அதிகமாக கிருஷ்ணதேவர விஜயநகர் பேரரசோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் துளுவ வேளாளர்கள் இருப்பாங்க. எனக்கு கிருஷ்ணதேவர துளுவர். இன்றைக்கி அவங்க வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ அரசியல் ரீதியாக அவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஆந்திராவில் முதலியார்னு போட்டுக்கிட்டாங்கன்னா துளுவ வேளாளர்கள் முதலியார் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கே இருக்கிற அகம்படியர்களும் எப்பயோ வெளியே போயாச்சு. நெல்லூர் மிகப்பெரிய நமக்கு தமிழர்களும் அங்கே ரொம்ப இல்லை. தமிழ் பேசுவாங்க. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் குழம்பு தேடி எல்லாரும் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அதை வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிறது எடுத்துக்க முடியாது. அதனால ஆந்திராவில் பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆந்திராவுக்கு குழம்பு தேடி போன தமிழர்கள் அங்கே வந்து எனக்கு வந்து உங்களுடைய இடஒதுக்கீட்டில் நாங்கள் இத்தனை வருஷமாக 30 வருஷத்துக்கு மேலே இருக்கோம், இதில் எங்களுக்கு வந்து இட ஒதுக்கீட்டில் எங்களுக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்களை வந்து பிசியை எந்த கேட்டகரியோ போட்டு கொடுங்க, ஓபிசி குரூப்பில் போடுறோன்னா போடுங்க. நமக்கு எந்த பொருள் பல்லர் பறை இப்போ நம்ம கல்வாராயன் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆந்திராவில் போய் நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோன்றாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரும்போது ஆனால் இவங்க போய் வேலை செஞ்சுட்டு உள்ளே வந்துடுறாங்க. அதர்வைஸ் மற்ற பிற மாநிலத்தவர்கள் இங்கே வந்தால் இங்கே சொத்து வாங்கி இங்கேயே தங்கிடுறாங்க. இதுவும் ஒரு வித்தியாசம். நம்ம வந்து அந்த பார்டரில் தான் இருப்போமே தவிர ஆந்திரா சென்டரில் போய் நம்ம இருக்க விஜயவாடாவில் நம்ம இருக்க மாட்டோம், தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இருக்க மாட்டோம். அஃபிஷியலாக ஏதோ 2-3 சென்டர் நம்மளை வேலைக்கு செஞ்சது போகும். பிரமலைக்கலர்கள் வியாபார ரீதியாக இந்தியா பூரா இருக்காங்க முறுக்கு வியாபாரம் பண்ணுறதுனால. ஸோ இது மாதிரி தான் நம்ம போயிருப்போம். ஆனால் அங்கே வந்து நமக்கு சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஆனால் பிற மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இவன் 5 வருஷம் கூட இல்லை 3 வருஷத்துலேயே இவனுக்கு இங்கே இடஒதுக்கீட்டில் இவனுக்கு உரிமை தரப்படுகிறது, அவனுக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் தரப்படுகிறது. இவ்வளோ பேசணும்னு. சரிங்க மேடம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அகமுடியர்களுக்குன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் இப்போ இந்த வன்னியர்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்டதில் வந்து அதிகமாக ஒரு அரசியல் இயக்கத்தில் பயணிப்பாங்க. ஒரு பொங்கு பகுதியில் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி ஒரு அடையாளங்களோட ஒரு பிரதிநிதி வச்சுருக்காங்க. இப்போ அகமுடியர்களுக்குன்னு அரசியலில் பார்த்தா அப்படி ஒரு பிரதிநிதி சொல்கிற மாதிரி இந்த 3 ஜாதிகளும் சேர்ந்தே சொல்கிறேன் மேடம். நான் இப்போ அகமுடியரில் விடுங்க, நீங்கள் 3 ஜாதி கல்லர் மரம் அப்படி 3 பேரும் சேர்ந்தே இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல. ஒரு கருணாஸ் மட்டும்தான் முக்குளத்தூர் அடையாளத்தில் ஒரு எம்எல்ஏ ஆனார். அடுத்து அந்த இதுவுமே இல்லை. தொடர்ச்சி அப்போ வந்து அரசியல்ன்றது வந்து அனைவரும் ஓட்டு போட்டு ஆகக்கூடியது. நீங்கள் அகமுடியருக்கு மட்டும் தனியாக அரசியல் ஐயா கிடைக்குன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அரசியலுங்கிறது அந்த பகுதி மக்கள் வந்து போடுற ஓட்டு. அது வந்து ஜாதி ஓட்டா நீங்கள் வந்து அந்த கல்லர் மரவர் அகம்படியர் அதை வெறும் ஜாதி ஓட்டா பார்த்தீங்க. ஏன்னா மைனாரிட்டி ஜாதிகள் இருக்கிறவங்க வந்து அவங்க தான் வராங்க. நீங்கள் கட்சியாக தான் பார்க்குறீங்க. நீங்கள் என்னைக்குமே அரசியலை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முன்னேற்ற
திட்டத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டது இல்லை. தனி மனிதர்களோட செல்வாக்குக்கும் தனி மனிதர்களோட சொத்து சேகரிப்புக்கும் அது ஒரு வியாபாரமாக தான் பார்த்தீங்க. உங்களுடைய குலங்களையே ஜாதிகளையே நீங்கள் வியாபார ரீதியாக தான் இங்கே வைக்கிறீங்க. என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு. ஸோ அது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இப்போ எல்லா கட்சியிலையும் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் மற்ற கட்சி நீங்கள் ஏன் உங்களுடைய ஜாதியோட உரிமைகளை பேசுறதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் உங்கள் 3 பேர் கூடயே சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்கள் ஏன் உங்கள் உட்பிரிவுக்குள்ளேயே நீங்கள் ஏன் சண்டையை போட்டுக்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய வலிமையை நீங்கள் வெளிப்படுத்திக்காம பிற ஜாதிகளோட ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பரிந்துரை பண்ணுறீங்க. அவங்களுக்காக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த ஜாதி ஓட்டுக்காரன் எனக்கு கிடைக்குமா, இந்த ஜாதி ஓட்டுக்காரன் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி உங்களை நீங்களே வலிமையோட இருந்தவர்களாக ஆக்கிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் நம்ம சமூக நீதிங்கிறத சமநீதி. இப்போ என் பகுதியில் இருக்கேன், என் பகுதிக்கு இவ்வளோ செய்யணும், என் பகுதி மக்களை நான் உயர்த்தணும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அனைத்து மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு தலைமையாக வரலாம். ஏன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிரச்சாரம் போகாமே ஜெயிச்சிட்டு இருந்தாரு? ஏன்னா அனைத்து மக்களுக்கும் அவர் மேலே நம்பிக்கை இருந்தது. முக தேவர் அது மாதிரி ஜெயிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? பல இயக்கங்களா இல்லை, பார்வர்டில் இருக்கிறது பார்வர்டாக உசிலம்பட்டிக்குள்ள சிறைப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க. இது மற்றவங்க ஜீதம் நன்றும் பிற தர வாரா என்னமே வாழ்க்கை. நம்ம டிஎம்கேல போனால் இவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், ஏடிஎம்கே போனால் இவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், இவங்கிட்ட இருந்தால் எவ்வளோ வரும், அவங்ககிட்ட இருந்தால் அவ்வளோ வரும். வியாபாரத்தை தானே நீங்கள் யோசிச்சிங்க. போர்க்குடிகளுக்கு வியாபாரம் வராது, வணிகர்களுக்கு தான் வியாபாரம் வரும். ஆனால் போர்க்குடிகள் நீங்கள் வியாபாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தான் இருப்பீங்க. உங்களுக்கு அரசியல் தோல்வி தான். சமூக பொருளாதார வலிமை பெற்றால்தான் உங்களுக்கு அரசியல் வலிமை வரும். நமக்கு பொருளாதார வலிமை எப்படி வரும்? சமூக வலிமையால வரும். அந்த இடஒதுக்கீட்டால் நமக்கு பொருளாதார வலிமை வரும். இன்னைக்கு நம்ம பிராமணர்கள் அதிகமாக வெளிநாட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இடஒதுக்கீட்டில் இல்லை. இப்போ அவங்க திருப்பி எல்லாம் உள்ள வருவாங்க. இன்னைக்கு அதே தான் கள்ளன் மறவர் அகமுடையர்கள் அதிகமாக வெளிநாட்டுக்கு வேலை செய்கிறாங்க. ஏன்னா இங்கே அவனுக்கு இடஒதுக்கீட்டில் வேலை இல்லை. தொழில் நிறுவனங்கள் இல்லைங்க. இப்போ ராமநாடு சிவகங்கை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அங்கே நிறுவனங்கள் பெரிய லெவலில் தொழில் நிறுவனம் உனக்கு இடஒதுக்கீடே இல்லை. நீ தொழில் நிறுவனங்களை பற்றி அதுக்கப்புறமா யோசிங்க. தொழில் நிறுவனங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும். நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது தான் உனக்கு பேங்க் இதில் வரணும். நீ இன்னாருன்னாவே அவன் பிராண்ட் பண்ணி உனக்கு எதுவுமே தரமாட்டான். நபார்டில் போய் நீ இன்னாருன்னு பண்ணினா அங்கே கனரா பேங்க்காரன் பூரா கர்நாடகாரனா இருப்பான், அவன் தரமாட்டான். இன்றைக்கு மத்திய அரசு நேஷனலைசேஷன் அதிகபட்சமாக சிறு தொழில்களை நமக்கு கொடுக்கறதுனால இன்னைக்கு சிறு சிறு தொழில்களாக இப்போ நம்ம மாவட்டங்களில் மக்கள் விவசாயத்து மூலமாக நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். இப்போ விவசாயத்தில் நிறைய இளைஞர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க. இப்போ நிறையா நீர்நிலைகளை நம்ம தூர்வாரி நமக்கு விவசாயத்துக்கு அதை கொண்டு வர போகிறோம். இப்போ கமுதியிலையும் ராமநாதபுரம் மிகப்பெரிய ஏரிகளெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வறட்சியாக ஆக்கப்பட்ட இடங்கள். அரசியெல்லாம் வறட்சியாக ஆமாம். ஏன்னா இந்த பகுதியில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நில உச்சவரம்பு சட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் கள்ளர் மறவர் அகமுடையர். அதுக்கப்புறம் குத்தகைக்காரர்கள் நிலங்கள்னு சொல்றதுல அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளர் மறவர் அகமுடையர். அதே போல வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு சொல்லி அதிகமாக இன்றளவும் பாதிக்கப்படுகிற கள்ளர் மறவர் அகமுடையர். ஏன்னா நம்ம நிலத்தை விட்டு நம்ம இடத்த விட்டு நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறோம். இப்போ இடஒதுக்கீட்டுல உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ தேவரி நாயசனே ஜீவோ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. ஏன் அதை கிடப்புல போடப்பட்டதுன்னா இத்தனை சிக்கல்கள் அதில் இருக்கு. தமிழ்நாடு அரசு பிற்பட்டாண்டி எம்பிசி டிஎன்டின்னு பிரிக்கவே இல்லை. அது பிரிச்சிருந்ததுன்னா ஓபிசியில் டிஎன்டியில் எங்கள் தேவரின் அரசாணை எங்களுக்கு கள்ளர் மறவர் அகமுடையர்னு எங்களுக்கு ஓபிசியில் டிஎன்டியில் கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சிரு கதையை. இப்போ வன்னியர்களுக்கு கட்ட மாதிரி இப்போ தேவரன் அரசாணை அமல்படுத்தினா வன்னியர்கள் இன்னைக்கு சொல்ற வன்னியர்கள் அவங்க குத்தகை கல்டிவேட்டர்ஸ், குத்தகைக்காரர்கள், விவசாயிகள் 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே மாதிரி தேவரன் அரசாணை அமல்படுத்தினா எங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு கேட்டால் அதான் நாங்கள் சொல்றோம். நீ தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தெளிவாக சொல்லு. சும்மா உச்ச நீதிமன்றத்துக்குலாம் பாலை தட்டி விடாத. நீ என்ன பண்ணியிருக்க? இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் சேர்மன் யாரு? வாங்க, எங்களை மாதிரி அகாடமிலாம் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மாதிரி எங்களை மாதிரி உறுப்பினர் தான் உட்காந்து பேசுவோம். நாங்கள் இதை 30-40 ஆய்வு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எங்களுக்கு ஜாதி கிடையாது. எங்களுக்கு தமிழ் நாட்டில் தமிழினத்தினோட
இடஒதுக்கீடு என்னன்னு எங்களுக்கு தெளிவாக சொல்லணும். அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். எஸ்சி பிரிவுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் தந்துட்டு இருக்கு. அப்போ நீ அந்த சலுகைகள் இழக்கிறாங்களா, பெருகுறாங்களா? இது ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு யோசிக்காதீங்க. ஜாதிங்கிற எண்ணத்தை மண்டையிலேருந்து எடுத்துட்டு தமிழ் இனத்துக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன உரிமைகள் சலுகைகள் தரப்படுகிறது இடஒதுக்கீடால். இந்தியான்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்கும். இந்தியான்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஜாதிகள் இருக்கும். இந்த ஜாதியை பற்றி நம்ம அதிகமாக தமிழர்கள் பேசாமல் தமிழ் இனத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இடஒதுக்கீட்டில் நம்ம எவ்வளோ 50% இருக்கிறோமா 70% இருக்கோமான்னு யோசிக்கணும். ஆல்ரெடி 45% எம்பிசிலையும் எஸ்சிலையும் இருக்காங்க. நான் சொல்லலை, ஆய்வாளர்கள் மிகப்பெரிய அறிஞர் கூட அவர்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ எம்பிசியில் எவ்வளோ இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, எஸ்சியில் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியாது. இல்லை மேடம், இப்போ இன்னைக்கு இருக்கமா தமிழ்நாட்டில் இருக்க சிறு சிறு ஜாதிகள் கூட நாங்கள் 1.5 கோடி இருக்கோம் 2 கோடி இருக்கணும் எல்லா ஜாதிகளுமே சொல்கிறாங்களே மேடம். சரி, அது எப்படி நீ சென்சஸ் எடுக்கணும்ல. 2011 எடுத்த சென்சஸ்க்கு அப்புறம் அது 2011 கூட மக்கள் தொகை சென்சஸ் தான். ஜாதி வாரியாவோ எந்த சென்சஸும் இது வரைக்கும் எடுக்கல. அது பூரா நமக்கு இந்தியாவில் இப்போ அதிகமா இருக்கிறது மக்கள் தொகை சென்சஸ் தான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரிஸ் உள்ள இருக்காங்க, நார்த் ஈஸ்ட் உள்ள இருக்காங்க. மக்கள் தொகை சென்சஸ் நீ அவங்களையும் சேர்ப்ப. இது பெரிய ப்ராசஸ் இல்ல மேடம். இப்போ ஒரு விஓ செய்ய வேண்டியது கவர்மெண்ட் வேலை, வேற என்ன? தமிழ்நாட்டில் அனைத்து விஓ ஆஃபீஸ்லையும் போய் இந்த மாதிரி இந்த மக்கள்லாம் விஓக்கு தெரியும். எப்படியும் எதுக்குங்க விஓ? எல்லா கட்சிக்காரனுக்கும் தெரியும். யார் யார் எவ்வளோ ஒரு பஞ்சாயத்து தேர்தலுக்கு இந்த தெருவில் இத்தனை கிராமத்தில் இத்தனை ஜாதி இருக்கு, இந்த கிராமம் பூரா இந்த ஜாதி, இந்த கிராமத்தில் இருக்கவங்க மக்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் காசு கொடுக்குறவனுக்கு அத்தனையும் தெரியும். நீங்கள் கட்சிக்காரன் கேட்டாவே தெரியும். இதுக்கு பெரிய கவர்மெண்ட் ஒரு புண்ணாக்கம் பண்ண வேணும். ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற தமிழக நம்ம ஏன்னா இன்றைக்கும் நமக்கு வளையர் கிராமம் இருக்குது, பல்லர் கிராமம் இருக்குது, மறவர் கிராமங்கள்னு இருக்குது, கோனார் கிராமங்கள் இருக்குது. ஆனால் இது நம்ம கூப்பிட பார்க்க பானமூக்கம்பட்டின்றான் பேர்லேயே நமக்கு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு இது பெரிய ப்ராசஸ்ஸு செலவு. ஏன் நீ திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு சாஸ்திரியை வச்சுட்டு நீ பொய் கணக்கு எழுதிட்டு இருப்பியா? அந்த ஒன்றும் வேணாம் எனக்கு. இந்த பஞ்சாயத்து எனக்கு பஞ்சாயத்தில் என்னென்ன ஜாதி எவ்வளோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க பிஓ உட்காந்து பஞ்சாயத்தில் உட்காந்துட்டு எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ அதே சிட்டிக்குள்ளேயும் எடுங்க. இந்த வார்டில் இந்த இதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கவுன்சிலர் என்னன்னா இந்த வார்டில் எவ்வளோ ஓட்டு இதெல்லாம் என்ன ஜாதி எடுத்து கொடு. நீ எதுக்கு அவஸ்தப்படுற? எலெக்ஷனுக்கு பண்ணுறீங்களா? இப்போ அகமுடியில் பண்பாடுக்கலாம் நீங்க எங்கிறீங்க மேடம். இதுனா உங்களுக்கு என்ன மேடம் இந்த மாதிரி ஒரு எதிர்காலம் இந்த மாதிரி? எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, தனிப்பட்டதை கேட்கல மேடம். இப்போ இந்த வருது இல்லை, உங்களுடைய வரலாறு வருது இல்லை, உங்களுடைய அடையாளங்கள் வருது இல்லை, இந்த மண்ணின் மைண்டன்ற ப்ரூஃப் அது இல்லை மேடம். இது இந்த மாதிரி சான்றிதழ் வாங்கணும் பிற்காலத்தில் எல்லாத்துக்கும் இதாகுமே. வேற சமூகத்தை முன்னேற்றக்கான திட்டங்கள் உங்களோட இருக்கா மேடம்? சமூகத்தை முன்னேற்ற செய்வது சமூகத்தில் எங்களால் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அந்த சமுதாயம் தான் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் தெரியுது. நீங்கள் அத்தனை பேரும் கட்டி போன்னு பாய் பாய் பெஹன் பெஹன் அப்படின்னு பாசவலை பின்ன சொல்லலை. 5 விரலும் தனித்தனியாக தான் நிற்கிது. அதை நாங்கள் சொல்லலை. ஆனால் 5 விரலும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பிடிச்சி இழுக்கணும். அந்த கைத்தை பிடிச்சி இழுத்து எனக்கு இது இருக்கு, நீ ஏன் எனக்கு தரல, எனக்கு இப்போ தா அப்படின்னு நம்ம சொல்லணும். என்னுடைய ஓட்டு வங்கி அதிகம், நீ ஓட்டு வங்கி அதிகத்துக்கு தானே இத்தனை வேலை பார்க்குற. தமிழர் ஓட்டு கம்மியாக்கிட்டு பிற மாநில ஓட்டு அதிகமாக்கி நான் உட்காந்துப்பேன்னு சொல்கிறேன். இப்போ அதே ஓட்டு வங்கி நான் பண்ணி வச்சு அந்த ஓட்டு வங்கி அரசியல் நானும் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ இதை கொடுக்குறேன். இப்போ அடுத்த டிசம்பரில் பஞ்சாயத்து தேர்தல் வருது. ஒவ்வொரு கிராமத்தில் எந்தெந்த ஜாதி அதிகமாக இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அகம்படியர்கள் அதிகமாக இருக்கிற சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிற பஞ்சாயத்துகளில் எங்களுக்கு ஒரு தீர்மானம் போடுங்க. கிராம மக்கள் சபையில் போடுங்க, எங்களுக்கு அகம்படியருங்க ஜாதி ஜாதம் வேணும் தீர்மானம் போடுங்க. ஆகஸ்ட் 15 வரப்போகுது. இது மாதிரி தீர்மானத்தை போடுங்க. எங்கள் இதில் எங்களுக்கு அகம்படியர் ஜாதி சான்றிதழ் வேணும்னு கிராம மக்கள் சபையில் 98 வரைக்கும் எனக்கு கொடுத்தது. அதே பழைய சான்றிதழ் எனக்கு வேணும்னா அகம்படியர் பஞ்சாயத்துகள் எல்லாம் தீர்மானம் போடுங்க. கூட்டமைக்க மேல்மண்டு கீழ்மண்டுன்னு இருக்கீங்க, ராமநாதபுரத்தில் இருக்கீங்க, ராஜகுலம் இருக்கீங்க. ஒவ்வொரு உட்பிரிவுகள் என்ன எல்லா உட்பிரிவும் ஒன்றா சேர்ந்து எங்கள் தீர்மானத்தை போடுங்க. தீர்மானத்தை போட்டுக்கிட்டு அதை
தேசிய பிற்படுத்த வாரியத்துக்கு அனுப்புங்க, தமிழ்நாடு பிற்படுத்த வாரியத்துக்கு அனுப்புங்க, தமிழக முதல்வருக்கு அனுப்புங்க, சோசியல் அந்த சமூக நலத்துறைக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுங்க, கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு அனுப்புங்க. அப்போ தானே இந்த இது இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து நான் வந்து இந்த ஆய்வில் வந்து 4 வருஷமாக இருந்து இன்றைக்கு தான் ஓரளவுக்கு இதற்கான விழிப்புணர்வுகள் மக்கள்கிட்ட போய் சேருது. ஏன்னா இது வந்து நான் குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காக மட்டும் சொல்ல, மொத்த தமிழினத்துக்காகவும் சொல்ல, இனமாக சிந்தி தமிழ்நாட்டில் தமிழினத்துக்கு என்ன இடஒதுக்கீடு, அதில் நாங்கள் தேவையான அரசாணை கொண்டு வந்தால் அகம்படியர் இருக்கும். அகம்படியருக்கு என்ன இது, எங்களுக்கு அகம்படியன் ஜாதி சான்றிதழ் ஏன் கொடுக்காம மறுக்கிற? எங்களுக்கு பழையபடி எங்களுக்கு அகம்படியன் ஜாதி சான்றிதழ் வேணும். அதுக்கப்புறம் நீ எங்களை எந்த இதுலேயும் போடுங்க. ஏன்னா இதை நம்ம நேஷனல் பிற்படுத்த ஆணையத்துக்கு இதை நம்ம தெரிவுபடுத்தினோம்னா நம்ம வந்து அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து பதிவாகிடுவோம். இப்போ தேவையான அரசாணை உச்சநீதிமன்றம் யோசிக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு ரெஜிஸ்ட்ராருக்கு நீங்கள் லெட்டர் அனுப்புங்க. இந்த மாதிரி அகம்படியன் எங்கள் ஜாதி இருக்குது, நாங்கள் இவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த தேவையான அரசாணைன்னு சொல்லினா எங்கள் எந்த கேட்டகரி வைப்பாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி எங்களுடைய கேஸ்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ கல்லர் மறவருக்கு மட்டுமே தேவர் கிடையாது, அகம்படியருங்கிற எங்கிறதுக்கு கேஸ்ட்டு வந்து இதில் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆவணத்தோடு அனுப்புங்க, வரலாற்றோடு அனுப்புங்க. மருது பாண்டியர் வந்து எங்கள் அகம்படியர் தான், அவர் அகமுடியர் கிடையாது. அவர் காலத்தில் அகமுடியர் இந்த கேட்டகரியே கிடையாது. 1800 என்னைக்கு இருந்தது? அப்போ மருது பாண்டியர் எப்படி வருவேன்? வரலாற்றுக்கு நீ ஓட்டு வங்கிக்காக வரலாற்றையும் ஏன் பொய்யாக்குறீங்க? இந்த மாதிரி கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இளைஞர்கள் நீங்கள் நிறையா எடுக்க தான் அவங்க வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி வந்து தேவேந்திர அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களேன்னா அவன் அதை கண்டினியூஸ் ப்ராசஸாக பண்ணுறான், கன்சிஸ்டண்ட்டாக அதை சொல்லிகிட்டே வராங்க. அதனால அவங்க வந்து அதை வந்து பார்லிமெண்டத்தில் 2 பேர் அவங்க பேசுகிற மாதிரி பேசி அதை அவங்க அரசியல் ரீதியாக அதை மாதிரி இவ்வளோ பேர் கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அதே மலைக்குறவர்களுக்கு செய்ய மாட்டேங்கிறான். மலைக்குறவர்கள் ஏன்னா அவங்க இந்த ப்ராசஸ் வந்து அவங்க செய்யறது இல்லை. இப்போ அவங்களே மேடம் எங்களை எஸ்சி பட்டியலேருந்து வெளியேற்ற அதே வெளியேற்ற மாட்டாங்க மேடம். யாரு? இப்போ தேர்தலாளர்களே வந்து எங்களை வந்து இப்போ பட்டியல் பிரிவில் வைக்க அது தமிழ்நாட்டில் அந்த சமுதாய மக்கள் தான் இதே மாதிரி ப்ராசஸ் போய் செய்யணும். வந்து நாங்கள் எங்களுக்கு சலுகையே வேணாம், பிற்பட வேற எதுவும் அது அவங்களோட இஷ்டம்ப்பா. நீ அவங்கள பற்றி ஏன் பேசுற? இல்லை மேடம், அவங்களையும் வந்து கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து இப்போ இடஒதுக்கீடு வாங்கிட முடியுன்றது சாத்தியமா மேடம்? ஏன் சாத்தியம் இல்லை? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் ஒன்லி பாலிடிக்ஸ். ஆஃப்டர் ஆல் அவனால நம்மளை இப்படி மாற்ற முடிஞ்சாலும் நம்மளால அவங்கள மாற்ற முடியும். ஏன் நீ பயந்து இருக்க? தமிழர்கள் கொத்தடிமைகளாக இப்படி குனிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு இப்படி நிமிந்து பார்க்க ஏன் பயப்படுறீங்க தமிழர்கள்? நீங்கள் இந்த நிமிந்து இருந்து கேள்வி கேட்க ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா உங்கள் நிலம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு டாஸ்மாகில் உட்காந்துட்டு புலம்பிட்டு போஸ்டர் அடிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் பேசினா மட்டும் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடுமா? தீர்வு கிடைக்குமா? யார் இதை போய் எடுத்து செய்கிறது? இந்த திராவிடம் இதை வச்சு தான் அது அரசியல் அதிகாரத்தை பெற்றது. அப்போ எந்த கட்சி இதை வச்சு அதை பேசுதோ, எந்த கட்சியை நமக்கு செய்யுதோ அதுக்கு ஓட்டு போடுவோம். அது மாற்றுவோமே. மாற்று சிந்தனை நம்மக்கிட்ட தான் வரணும். அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஜாம் தான் இருக்காங்க. உங்களுக்கு தானே பிரச்சனை, தலைவலி நமக்கு தானே. இப்போ நம்ம தான் அதுக்கான தீர்வை பார்க்கணும். சரி, ஒரு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நான் முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து மறுபடியும் உங்களுக்கு நினைப்பதன் தமிழினத்துக்காகவும் இந்த தமிழினத்தின் போர்க்குடிகள் மற்றும் மற்ற பிற ஜாதிகள் அனைத்து தமிழினத்தின் தொழில் சார்ந்த குலங்களுக்கும் ஜாதிகளுக்காக தான் இது பேசப்படுகிறது. ஏன்னா நம்ம நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் லஞ்ச பணம் தர வேண்டியிருக்கு. ஒரு கடைநிலை டிஎன்பிசியில் கடையில் 4th கிரேடுக்கு கூட மினிமம் 5 லட்சம் தர வேண்டியிருக்கு. இதில் ஆசிரியர் வேலை, எந்த கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும், ப்ரொமோஷன் இருந்தாலும், காதல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு குறைந்தபட்சம் 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் 1 கோடி வரைக்கும் கூட இன்றைக்கி ரேட் ஏறிக்கிட்டு. காசு கொடுத்து தான் தமிழ்நாட்டில் வேலை வாங்க முடியுங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இடஒதுக்கீட்டில் நீங்கள் அந்த அளவுக்கு பின்தங்கில் படுகிறீர்கள். ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் போட்டிகள் அதிகமாகிவிட்டது. ஒரு அக்ரிகல்ச்சர் சௌத்ரின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் பையனால் வேலையில் இருக்க முடியும். அதே இது நான் ராமசாமி தேவர்னு சொல்லிட்டு ஒரு தமிழனால் இருக்க முடியாது, இன்னும் பல்லர்னு சொல்லிட்டு ஒரு தமிழர் இருக்க முடியாது, ஒரு பறையன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. வேலை வாய்ப்பு அது என்ன
கலைஞர் போட்ட அந்த ஜிஓவை முதல்ல நம்ம அகற்றணும். எங்கள் தமிழத்தின் அடையாளத்தை நம்ம வச்சுப்போம். அதை கலைஞர் தான் ஒரு ஜிஓ போட்டு வைக்கக்கூடாதுன்னு போட்டார். அந்த ஜிஓவை நம்ம உடனடியாக அகற்ற வேண்டும்னு அனைத்து தமிழர்களும் போராடணும், அனைத்து கட்சிகளும் போராடணும். நம்ம கட்சி தலைமைகள் யார் என்ன ஜாதின்னு கூட நமக்கு தெரியாது. தமிழ் பேசிடுவோம், தமிழ் பிரச்சனையை பேசினா அதுவே நமக்கு பெரிய விடிவு காலம்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. என் இனத்தின் அடையாளம், என் இனத்தினோட இடஒதுக்கீடு, சம உரிமை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன. அப்போ முக்கியமான ஜாதிகளாக நீங்கள் குறிப்பிடப்படுகிற இந்த மெஜாரிட்டி ஜாதிகளான இருக்கிற கள்ளர், மறவர், அகம்படியர், எங்களுக்கு நீங்கள் எந்த கேட்டகரியில் நீ என்னை வைக்க போகிற தேவரின் அரசாணைன்னு வந்துச்சுன்னா, ஓபிசி டிஎன்டியை நீ என்ன செய்ய போகிற, ஓபிசி குரூப்புக்கு நீ என்ன மாதிரி தமிழர்களுக்கு கேட்டகரியில் வைக்கிறேன். ஓபிசினா பிஎஸ்சி, பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டிஎன்டி. மண்டல் கமிஷன் அன்றைக்கே இன்ன வரைக்கும் ஏன் செயல்படுத்தலை? இதையெல்லாம் கேளுங்க. இதுக்கு பேர் தான் அரசியல். தனிப்பட்ட மனிதர் விமர்சனமோ நீ இப்படி நான் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை திசை திருப்புறது. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற தமிழர்கள், முக்கியமான இளையவர்கள், நம்ம அப்பா பாட்டன் பண்ண தப்பை நம்ம முப்பாட்டன்னா தெளிவாக இருந்தான். பாசுமன் தேவர் காலம் வரைக்கும் நம்ம அப்பன்களும் பாட்டன்களும் தான் எல்லாத்தையும் திசை மாற்றி வச்சது. ஸோ நம்ம அப்பா பாட்டன் பண்ண தப்பெல்லாம் நம்ம தான் இன்றைக்கி நிவர்த்தி செஞ்சால் தான் தமிழர்கள் அகதியாக இருக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆல்ரெடி உங்களுடைய எல்லைகள் குறுக்கிட்டு வருது. உங்களுடைய மாவட்டங்கள் எல்லாம் காணாமல் போயிட்டுருக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்க உறுப்பினர்கள்லாம் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் சும்மா வெறுமனே தமிழர் அப்படின்னு வாட்ஸ்அப்லேயோ முகநூல்லையோ நம்மளை ராஜராஜ சோழன் காலத்தில் இல்லாமல் கொஞ்சம் இன்றைய காலத்துக்கு அப்டேட் ஆகிட்டு வாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு என்ன வேணுங்கிறத அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும்னா இடஒதுக்கீட்டில் மற்றதெல்லாம் நமக்கு தன்னால் கிடைக்கும். நன்றி.